ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் பக்கம் வந்தவொன்னே ஆளவே கண்டுக்க மாட்டேறான் செல்லியன். பாருங்க ஸ்கூலுக்குள்ளே வரக்கு ரெடியாக நிற்கிறான். இந்த பாப்பாவும் எல்கேஜி தான் நாட்டுக்குது கூப்பிட்டு வந்துருந்தாங்க. கொஞ்சம் லேட்டாகவே வந்திருக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஷார்ட்ஸுக்கு அளவு எடுத்தாங்க. டிஷர்ட்டுக்கு இன்னொருத்தவங்க வருவாங்களாம் அளவு எடுக்க. அவங்க 3/4 மணி நேரத்துக்கு மேலே தான் வந்தாங்க. அது வரைக்கும் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் அளவு எடுத்துகிட்டு எல்லாம் குழந்தைங்க விளையாடுறக்கு வந்துட்டாங்க. நாங்கள் உள்ளே வரும்போது ஒரு பாப்பா நின்றுட்டு இருந்தான். அவங்களும் அளவு எடுத்துகிட்டு விளையாண்டுருக்குறாங்க. இப்போ அதில் போகலையா? சொல்லமா சரி வா, எதுவா பார்த்து வா. போகலாம் வீட்டுக்கு. போ. என்ன விளையாட போகிறேன்? சி போ, நான் இங்கே தான் நிற்கிறப்போ. இன்றைக்கி எல்கேஜிக்கு ஜாயின் பண்ணவங்களாம் அளவு கொடுக்க வந்திருந்தாங்க. அதில் கேர்ள்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. பாய்ஸ் ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. இன்னும் 10 பேர் வரலையாட்டக்குது. இனி லேட்டாக்கிது வருவாங்களா என்னன்னு தெரியல. கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாய்ஸ் இவன் ஒருத்தங்கனால அந்த சைடு போகவே இல்லை. இந்த பக்கம் சைடு அவன் தனியாக விளையாண்டுருந்தான். இந்த வெயிலில் இவன் எப்படிடா கூப்பிட்டு போகிறதுன்ட்டு இருந்தேன். மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் பொள்ளாச்சியில் தான் இருக்கிற வர்ற அப்படின்னாரு. உங்கள் அப்பா வந்தவொடனே ஒரே குசி ஆயிடுச்சு, நடக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறிட்டான். தீக்ஷித்துக்கு ஏதாவது வாங்கிட்டு போகாமல் போனோன்னா அழிச்சே ஓடுவான். அதனால் வாங்கலான்ட்டு கடைக்கு வந்தா செலியனுக்கு வாங்கி இங்கே உட்காந்து சாப்பிட்ணுமாம்மா. இல்லை வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூட்டே